காலத்தின் சுழற்சியில் நிகழும் மாபெரும் அற்புதங்களைக் காணத் தயாராகுங்கள். பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்கள் இதோ உங்களைத் தேடி வந்துள்ளன. இந்த அபூர்வமான செய்தியை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஏற்படும் நேர்மறை அதிர்வுகளை உணர்ந்து அதனை தங்களின் ஆழ்மன கருத்துக்களாக கீழே பதிவு செய்யுங்கள். இந்த மாபெரும் ஆற்றலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரின் பார்வைகளையும் ஈர்த்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். வாருங்கள், எல்லையற்ற பிரபஞ்சத்தின் குரலுக்குச் செவிமடுப்போம். என் அன்பு குழந்தையே, எல்லையற்ற காலவெளியில் சுழன்று கொண்டிருக்கும் கோடானு கோடி நட்சத்திரங்களுக்கும் கண்ணுக்குத் தெரியாத காந்த அலைகளுக்கும் நடுவில் இருந்து நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம், நான் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பேசுகிறேன். உனது பிறப்பின் ரகசியம் என்னவென்றும், நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளின் வழிகள் என்னவென்றும், உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் இரகசிய கனவுகள் என்னவென்றும் எனக்கு மட்டுமே முழுமையாகத் தெரியும். இத்தனை காலமும் நீ இருளில் தனித்து விடப்பட்டதாக எண்ணிக் கலங்கிய தருணங்களிலெல்லாம் நான் உன்னை என் அகண்ட அரவணைப்பிற்குள் பத்திரமாக வைத்து காத்து வந்தேன் என்பதை இப்போது நீ ஆழமாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனது ஆழமான வேண்டுதல்கள், இரவுகளில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள், நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்த தீராத ஆசைகள் அனைத்தும் இந்த எல்லையற்ற ஆண்டவெளியில் எதிரொலித்து எந்த தடையுமின்றி எனது செவிகளை வந்து அடைந்து விட்டன. உனது நீண்ட கால கோரிக்கைகள் அனைத்தும் இப்போது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்பதை எல்லையற்ற பேரானந்தத்தோடு உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீ கண்ட உலகமும் உன்னை சந்தித்த மனிதர்களும் உனது உண்மையான ஆற்றலையோ உனக்குள் உறங்கிக் கிடக்கும் மாபெரும் சக்தியையோ சிறிதளவும் உணர்ந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை ஒரு சாதாரணமானவனாகவே பார்த்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலம் அப்படிப்பட்டதல்ல. நீ மிகப்பெரிய புகழின் உச்சிக்குச் செல்லப் போகிறாய். ஒட்டுமொத்த உலகமும் உன்னை ஆச்சரியத்தோடு திரும்பிப் பார்க்கும் வகையிலான ஒரு மாபெரும் பிரகாசமான ஒளியாக நீ உருமாறப் போகிறாய். கோடிக்கணக்கான மனிதர்களில் இருந்து உன்னை நான் தனித்துவமாகத் தேர்ந்தெடுத்து விட்டேன். சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை ஒரு இணையற்ற படைப்பாக, ஒரு மகத்தான சக்தியாக, ஒரு புதிய யுகத்தின் வழிகாட்டியாக நான் மெல்ல மெல்ல உருமாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும், வீசும் ஒவ்வொரு காற்றுத் துளியும், உதிக்கின்ற சூரியனின் ஒவ்வொரு கதிரும் இனி உனக்குச் சாதகமாகவே செயல்படும். உனது ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை பூக்களாகத் தூவி உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாற்றுவதற்கான அனைத்து இரகசிய ஏற்பாடுகளையும் நான் செய்து முடித்துவிட்டேன். நீ வாய் திறந்து கேட்கும் முன்பே உனக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் ஒரு மாபெரும் பொற்காலத்திற்குள் நீ நுழையப் போகிறாய். உனது ஒவ்வொரு எண்ணமும் உடனடியாகச் செயலாக மாறும் தருணம் இது. உன்னைச் சுற்றியுள்ள இரும்பு கோட்டைகளான தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டன. உன்னை தடுத்து நிறுத்திய, உன்னைச் சோர்வடையச் செய்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலும் ஆவியாகிவிட்டன. இப்போது உனக்கான ராஜபாட்டை அகலமாகத் திறக்கப்பட்டு அதில் நீ கம்பீரமாக நடந்து வரும் அந்த அற்புதமான காட்சியை நான் பேரானந்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். உனது பெயரும் புகழும் 8 திசைகளிலும் காற்றை விட வேகமாக பரவி காலங்காலமாக அழியாமல் நிலைத்திருக்கும் ஒரு மாபெரும் அடையாளமாக நீ உருவெடுப்பாய். உனக்காக நான் பிரத்யேகமாக படைத்த நட்சத்திரங்களால் ஆக்கப்பட்ட இந்த மகுடத்தை உனது தலையில் சூட்டுவதற்கான அந்த உன்னத நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. நீ இனி சாதாரணமானவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தால் மிகவும் கவனமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். உனது ஆக்கப்பூர்வமான திறமைகள் அனைத்தும் பல மடங்காக பெருகி முழுமையாக வெளிப்பட்டு உன்னை ஒரு புதிய உயர்ந்த பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றன. எந்த ஒரு மனிதராலும் தன் வாழ்நாளில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகள் உனது வாசற்கதவை தட்டப் போகின்றன. உனக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் அந்த மாபெரும் சக்தியை நீ முழுமையாக உணர்ந்து அதை இந்த அகிலத்திற்கு வெளிப்படுத்தும் அந்த நேரம் வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்திருக்கும் அண்டசராசரங்களும் உனது அந்த புதிய அவதாரத்தை காணத் தவம் கிடக்கின்றன. வானில் சுழலும் கிரகங்கள் அனைத்தும் தங்கள் வழக்கமான பாதையிலிருந்து சற்றே விலகி உனக்குச் சாதகமான ஒரு புதிய நேர்கோட்டில் ஒன்றிணைந்து நிற்கின்றன. உனது மூச்சுக்காற்றில் கலந்திருக்கும் ஒவ்வொரு அணுவும் இனி மாயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றதாக மாறிவிட்டது.
நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும் பூமியானது அதிர்ந்து உனக்கான நல்வரவை மாபெரும் முழக்கமாக வெளிப்படுத்தும். இதுவரை உன் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த இயற்கையின் ஆழமான ரகசியங்கள் அனைத்தும் இனி எந்தத் தடையுமின்றி உனது அகக்கண்களுக்கு தெளிவாகத் தெரியத் தொடங்கும். கடந்த காலங்களில் நீ சுமந்த வலிகள், அவமானங்கள், துயரங்கள், இழப்புகள் மற்றும் உனது இதயத்தை காயப்படுத்திய அனைத்து இருண்ட பக்கங்களும் வெறும் மாயையாக மாறி எந்த ஒரு சுவடும் இல்லாமல் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டன. அந்த இருண்ட நிழல்கள் இனி ஒருபோதும் உன்னை தொடரப் போவதில்லை. அதற்கு பதிலாக அளவிட முடியாத மாபெரும் அமைதியும் எல்லையற்றதும் வற்றாததுமான பெருமகிழ்ச்சியும் உனது நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருவி பாய்ந்து உன்னை ஒரு புதிய மனிதனாக, ஒரு புனிதமான ஆன்மாவாக வார்த்தெடுக்கப் போகின்றன. கடலின் ஆழத்தில் பல காலங்களாக மறைந்து கிடக்கும் விலைமதிப்பற்ற முத்துக்களைப் போல உனக்குள் உறங்கிக் கிடந்த அபாரமான திறமைகள் அனைத்தும் இப்போது முழுமையான வெளிச்சத்திற்கு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மலைக்கச் செய்யப் போகின்றன. நீ தொடும் இடமெல்லாம் இனி பொன்னாக மாறும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்காக, மாற்ற முடியாத சத்தியமாக மாறி மனிதர்களின் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களை ஏற்படுத்தும் வல்லமையை பெற்றுள்ளது. மலையிலிருந்து தடையின்றி பாய்ந்து வரும் ஒரு மாபெரும் நதியைப் போல முடிவில்லாத செல்வமும், ஒருபோதும் குறையாத ஆரோக்கியமும், அளப்பரிய ஞானமும், எதிர்பாராத மாபெரும் வெற்றிகளும் உன்னை நோக்கி தடையின்றி பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நீ இனி தேடிச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவை அனைத்தும் உனது இருப்பிடத்தை தேடி வந்து உன் காலடியில் தங்களை முழுமையாகச் சமர்ப்பித்துக் கொள்ளும். நான் உனக்குள் வாழ்கிறேன், நீ எனக்குள் முழுமையாக கலந்திருக்கிறாய் என்பதை நீ ஆழமாக உணரும் மிக உன்னதமான தருணம் இது. இந்த இயற்கையின் அனைத்து பரிமாணங்களையும் பஞ்சபூதங்களையும் நீ மிக எளிதாக கையாளும் அபரிமிதமான ஆற்றலை நான் உனக்கு கொடையாக வழங்கிவிட்டேன். ஆக்ரோஷமாக வீசும் புயலை அமைதியாக்கவோ அல்லது காய்ந்து வறண்ட நிலத்தில் பெருமழையை பொழியச் செய்யவோ உனது ஒற்றை எண்ணமே போதுமானதாக இருக்கும் அளவுக்கு உனது மனதின் சக்தி எல்லையில்லாமல் பெருகிவிட்டது. இருளில் திக்கற்றுத் தவிக்கும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு நீ ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, அணையாத கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய். உனது ஒற்றை பார்வைக்காகவும் உனது ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் ஒட்டுமொத்த மனித குலமும் ஏங்கி காத்து கிடக்கும் ஒரு பொற்காலம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ நடந்து செல்லும் பாதைகளில் உள்ள முட்கள் எல்லாம் இனி உன்னை தீண்டுவதற்கு முன்பாகவே மென்மையான ரோஜாக்களாக மாறி உன்னை வரவேற்கும். முடிவில்லாத இந்த வானம் கூட இனி உனக்கு எல்லை அல்ல. அதையும் தாண்டி பல்லாயிரம் ஒளி ஆண்டுகள் தூரம் பயணிக்கக்கூடிய மாபெரும் கற்பனை சிறகுகளையும் ஆற்றலையும் நான் உனக்கு பொருத்தி இருக்கிறேன். இனி உனக்கு பயம் என்ற சொல்லே அகராதியில் கிடையாது. தோல்வி, சோர்வு, ஏமாற்றம் என்ற வார்த்தைகளுக்கு உனது புதிய உலகத்தில் எள்ளளவும் இடமே இல்லை. எல்லாமே பெருவெற்றி, எல்லாமே சாத்தியம், எல்லாமே உனக்குச் சாதகம் என்ற புதிய பிரபஞ்ச விதியின் கீழ் நீ அரசனைப் போல வாழப்போகிறாய். உனது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருவிழாவாக, உனது ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பிறப்பாக, ஈடு இணையற்ற பேரானந்தமாக மலரும். உனது உடலும் மனமும் எடையற்றதாக மாறி காற்றில் மிதப்பதைப் போன்றதொரு மாபெரும் தியான நிலையை, ஞான நிலையை நீ அடையப் போகிறாய். உன்னைச் சுற்றிலும் ஒரு மாபெரும் தங்க நிறத்திலான கண்களை பறிக்கும் ஒளிவட்டம் உருவாகிவிட்டது. எந்த ஒரு தீய சக்தியும், எதிர்மறை எண்ணங்களும், பொறாமை கண்களும் உன்னை நெருங்க முடியாதபடி அந்த ஒளிவட்டம் ஒரு மாபெரும் அக்னி கவசமாக உன்னை பாதுகாத்து நிற்கும். நீ சுவாசிக்கும் காற்றில் கூட இனி பேரன்பின் வாசம் மட்டுமே வீசும். உனது கண்களில் தோன்றும் ஒரு சிறு கருணை பார்வை பல வாடிய உயிர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுதமாக மாறும். இந்த அகிலத்தில் உனக்கு நிகரானவர்கள் இனி யாருமில்லை என்ற மாபெரும் தனித்துவமான உச்ச நிலையை நீ அடைந்து விட்டாய். இதோ உனக்காக பிரத்தியேகமாக திறக்கப்பட்டுள்ள அந்த மாபெரும் பொக்கிஷ அறையின் ஆழத்திற்குள் நீ இப்போது மேலும் அடியெடுத்து வைக்கிறாய். அங்கு காலம் காலமாக உனக்காக மட்டுமே மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் எண்ணற்ற மாபெரும் பேரதிசயங்களையும் பிரம்மாண்டமான பரிசுகளையும் நீ உன் கண்களால் நேரடியாகக் காணப்போகிறாய். அந்த விவரிக்க முடியாத மாபெரும் அற்புதங்கள் என்னவென்றால், உனது தூய்மையான எண்ணங்களின் அதிர்வுகளுக்கு ஏற்ப இந்த ஒட்டுமொத்த அண்டமும் எந்தவித எதிர்ப்பும் இன்றி அப்படியே வளைந்து கொடுப்பதுதான். நீ மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக நினைத்த மறுகணமே அது கண்முன் நிஜமாக
ஒரு மாபெரும் மாயாஜாலமாக உருமாறி நிற்பதை நீ நேரடியாக காணப்போகிறாய். இதுவரை எந்த ஒரு மனிதனின் சிறிய கற்பனைக்கும் கூட எட்டாத பல யுகங்களாக பாதுகாக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷங்கள், அளவிட முடியாத ஆற்றல் குவியல்கள் அனைத்தும் எந்தவிதமான நிபந்தனையுமின்றி உன்னிடம் முழுமையாக ஒப்படைக்கப்படுகின்றன. பல ஜென்மங்களாக நீ தேடி அலைந்த, விடை தெரியாமல் தவித்த கேள்விகள் அனைத்திற்கும் இப்போது பிரகாசமான விடைகள் உனது கண்முன் ஒரு திறந்த புத்தகமாக விரிவடைகின்றன. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கலந்து கோடிக்கணக்கான மைல்கள் தாண்டிச் சென்று அங்குள்ள ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் அமைதியைத் தரும் ஒரு மந்திரமாக, ஒரு தெய்வீக நாதமாக உருமாறுகிறது. உனது காலடிப்படும் இடமெல்லாம் பல வருடங்களாக காய்ந்து வறண்ட பாலைவனங்கள் கூட கண்ணை பறிக்கும் செழிப்பான சோலைகளாக மாறும் ஒரு மாபெரும் உயிரோட்டத்தை, ஒரு படைப்பின் ரகசியத்தை நான் உனக்குள் ஆழமாகச் செலுத்திவிட்டேன். சூரியனின் உக்கிரமான வெப்பம் உன்னை தழுவும் போது அது குளிர்ந்த மென்மையான தென்றலாக மாறும். பெருங்கடலின் சீற்றமான ஆக்ரோஷமான அலைகள் உனது வருகையைக் கண்டவுடன் அமைதியாகி ஒரு சிறு குழந்தையைப் போல உனது பாதங்களை கழுவிச் செல்லும். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து பரிணாம மாற்றங்களுக்கும் பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கும் நீயே ஒரே மையப்புள்ளியாகத் திகழப் போகிறாய். காலச்சக்கரம் இனி உனது விருப்பப்படியே சுழலும். கடந்த காலத்தின் இருள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எதிர்காலம் உனக்காக பல ஆச்சரியங்களை மட்டுமே பரிசாக கொண்டு வரும் வகையில் நான் அனைத்தையும் முழுமையாக மாற்றிமைத்து விட்டேன். உனது உடலின் ஒவ்வொரு அணுவும் பேரொளியால் நிரப்பப்பட்டு மரணமற்ற, சோர்வற்ற, நோய் நொடியற்ற ஒரு மாபெரும் தெய்வீக நிலையை நீ அடைந்து விட்டாய். நீ உறங்கும் நேரத்திலும் உனது மூளை ஒரு மாபெரும் பிரபஞ்சக் களஞ்சியமாகச் செயல்பட்டு அகிலத்தின் அத்தனை ரகசியங்களையும் ஒட்டுமொத்த ஞானத்தையும் தடையின்றி கிரகித்துக் கொள்ளும். பசி, தாகம், வலி, முதுமை போன்ற எந்த ஒரு சாதாரண மனித இயல்புகளும் இனி உன்னை எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் பாதிக்காது. நீ ஒரு மனித உருவில் நடமாடும் மாபெரும் பிரபஞ்ச சக்தியாகவே, ஒரு உன்னத படைப்பாகவே மாறிவிட்டாய். உனது கண்களை நீ மெதுவாக மூடும்போது உனக்குள் ஒட்டுமொத்த பால்வீதியும் கோடிக்கணக்கான விண்மீன் கூட்டங்களும் சுழல்வதை நீ தெளிவாகக் காண்பாய். அங்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் உனக்கு கீழ்ப்படிந்து உனது ஒற்றை கட்டளைக்காக காத்து கிடப்பதை நீ ஆழமாக உணர்வாய். உலகத்திலுள்ள அத்தனை மொழிகளிலும் மறைந்து கிடக்கும் அத்தனை அறிவும், பல நூற்றாண்டுகளாக முனிவர்களும் சித்தர்களும் தேடி அலைந்த ஞானமும் எந்த ஒரு சிறிய முயற்சியும் இன்றி இயல்பாகவே உனது மனதில் வற்றாத ஊற்றாக பெருக்கெடுக்கத் தொடங்கிவிட்டன. நீ இனிமேல் உச்சரிக்கப் போகும் ஒவ்வொரு வாக்கியமும், எழுதப் போகும் ஒவ்வொரு வரியும் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வேதமாக, மாறாத ஒரு வழிகாட்டியாக காலங்காலமாக நிலைத்திருக்கும். உன்னை எதிர்க்க நினைக்கும் அல்லது உனக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கும் எந்த ஒரு மாபெரும் தீய சக்தியும் உனது பிரகாசமான ஒளியின் முன் ஒரு நொடி கூட நிற்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். உனது நிழல் கூட மற்றவர்களின் துயரங்களைத் துடைக்கும், கொடிய நோய்களை குணமாக்கும் ஒரு மாபெரும் குணமாக்கும் சக்தியாக மாறிவிட்டது. நீ செல்லும் பாதைகளில் எல்லாம் இனி புதிய புதிய உலகங்கள், புதிய உயிரினங்கள் தோன்றும். நீ நினைத்தவுடன் ஒரு புதிய விண்மீனை வானில் உருவாக்கும் அளவுக்கு உனது ஆற்றல் அளப்பரியதாக, எல்லையற்று பெருகிவிட்டது. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் இந்த பிரபஞ்சத்தின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்தியாகச் செயல்படுகிறது. இதுவரை பூமியில் வாழ்ந்த, இனிமேல் வாழப்போகும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒருபோதும் கிடைக்காத ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை, ஈடு இணையற்ற ஒரு முடிசூடா மன்னன் என்ற அரியாசனத்தை நான் உனக்காக மட்டுமே பிரத்தியேகமாக காத்து வைத்திருக்கிறேன். தங்கம் மற்றும் வைரங்களால் ஆக்கப்படாத, ஆனால் மாபெரும் நட்சத்திரங்களின் ஒளியால் பின்னப்பட்ட அந்த அரியாசனத்தில் நீ கம்பீரமாக அமரும்போது உன்னை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த இயற்கையும் மலர்களைத் தூவி உன்னை வாழ்த்தும். உனது பெயரை கேட்கும்போதே மனிதர்களின் மனதிலுள்ள பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் அனைத்தும் பனி போல விலகி ஒரு மாபெரும் நம்பிக்கையும் வீரமும் நேர்மறை எண்ணங்களும் பிறக்கும். உனது ஒவ்வொரு சிறு செயலும் இந்த உலகத்தின் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றியமைக்கும் ஒரு சரித்திர நிகழ்வாக பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்படும். வானவில்லின் அனைத்து நிறங்களும் ஒன்றிணைந்து உனக்காக ஒரு மாபெரும் மாலையாக உருமாறி உனது கழுத்தை என்றென்றும் அலங்கரிக்கும். இதுவரை மனித குலம் கண்டிராத, நுகர்ந்திராத புதிய வகை நறுமணம் வீசும் மலர்கள் அனைத்தும்
உனது வரவை முன்னிட்டு எங்கும் பூத்துக் குலுங்கும். உனது இதயத் துடிப்பின் சீரான தாளத்திற்கு ஏற்பவே இனி இந்த பூமியின் சுழற்சியும் காலத்தின் ஓட்டமும் அமையும். நீ மனதாரச் சிரிக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன்னோடு சேர்ந்து பேரானந்தத்தில் சிரிக்கும். நீ கண்களை மூடி அமைதியாக இருக்கும்போது ஒட்டுமொத்த அகிலமும் சலனமற்று ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கப் போகிறது. உனக்கும் எனக்கும் உள்ள இந்த இடைவெளி இப்போது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டது. நீயே நான், நானே நீ என்ற அத்வைத நிலையை, அந்த விவரிக்க முடியாத மாபெரும் பேரானந்த நிலையை நீ முழுமையாக அடைந்து விட்டாய். உன்னை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் உனது பிம்பங்களாகவே உனக்குத் தோன்றும். இந்த எல்லையற்ற ஆற்றலையும் ஒருபோதும் முடிவில்லாத மாபெரும் புகழையும் நீ உனக்காக மட்டுமின்றி இந்த ஒட்டுமொத்த அகிலத்தின் நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் பயன்படுத்தப் போகிறாய். எந்த ஒரு உயிரும் இனி பசியாலோ துயரத்தாலோ வாடாதபடி எல்லோரையும் காக்கும் ஒரு மாபெரும் கருணைக்கடலாக, காக்கும் அரணாக நீ உருவெடுக்கப் போகிறாய். இந்த மாபெரும் அளவிட முடியாத பொறுப்பை உன்னிடம் முழுமையாக ஒப்படைத்ததில் நான் எல்லையற்ற, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரம்மாண்டமான பயணத்தின் அடுத்த கட்டமாக நீ இதுவரை ஒருபோதும் உணராத, உனது கற்பனைக்கும் முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் பேரொளி மண்டலத்திற்குள், ஒரு புதிய காலவெளியின் சுழலுக்குள் நீ இப்போது மிகவும் மென்மையாக ஈர்க்கப்படுகிறாய். அங்கு எந்த ஒரு விதிகளுக்கும் உட்படாமல் சுதந்திரமாக நிகழப்போகும் அந்த விசித்திரமான மாபெரும் நிகழ்வுகள் என்னவென்றால், அங்கு காலம் என்ற ஒன்று முற்றிலுமாக உறைந்து போய் அளவிட முடியாத ஒரு மாபெரும் பேரமைதி மட்டுமே எங்கும் பரவி கிடக்கிறது. இதுவரை உனது கண்களுக்கு பழகியிருந்த நிறங்களும் காதுகளுக்கு பழகியிருந்த ஒலிகளும் அங்கு முற்றிலும் புதியதொரு பரிமாணத்தை அடைகின்றன. ஒலிகளை நீ கண்களால் நிறங்களாகக் காண்பாய், நிறங்களை நீ இனிமையான இசையாக காதுகளால் கேட்பாய். உனது உடலின் ஒவ்வொரு அணுக்கூறும் பஞ்சு போல இலேசாகி, ஈர்ப்பு விசை என்ற ஒன்றே இல்லாத அந்த மாபெரும் எல்லையற்ற வெளியில் நீ ஒரு ஒளியின் சிறகை அணிந்து கொண்டு எந்த தடையுமில்லாமல் மிதக்கப் போகிறாய். இந்த அகிலத்தின் தோற்றம் தொட்டு இன்று வரை நிகழ்ந்த அத்தனை ரகசியங்களும் எந்த ஒரு திரையுமின்றி உனது மனத்திரையில் ஒரு பிரம்மாண்டமான ஓவியமாக விரியத் தொடங்கும். இதுவரை மனித மூளைகளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல புதிய உலகங்கள் உனது ஒற்றை பார்வைக்காக தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளும். நீ உனது கைகளை மெதுவாக அசைக்கும்போது கோடிக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கும் நட்சத்திரக் கூட்டங்கள் உனது அசைவிற்கேற்ப தங்களது சுழற்சி பாதையை மாற்றிக்கொள்ளும் மாபெரும் விந்தையை நீ நேரடியாகக் கண்டு வியப்பாய். உனது சுவாசக் காற்று இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான காயங்களையெல்லாம் குணமாக்கும் ஒரு மாபெரும் சஞ்சீவியாக மாறிவிட்டது. உன்னை அறியாமலேயே நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் புதிய விண்மீன்களாக உருவெடுத்து வானில் ஒளிரத் தொடங்கும். காலத்தின் சக்கரத்தை உனது இரு விரல்களால் மிக எளிதாக பின்னோக்கியும் முன்னோக்கியும் சுழற்றும் அபரிமிதமான வல்லமையை நீ இப்போது பெற்றுவிட்டாய். ஆதி மனிதன் தோன்றிய காலத்திற்கும் இன்னும் பல யுகங்கள் கழித்து வரப்போகும் காலத்திற்கும் நீ நினைத்த மாத்திரத்தில் பயணித்து அங்குள்ள அனைத்து நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்தும் மாபெரும் சக்கரவர்த்தியாக நீ உருவெடுத்து நிற்கிறாய். பூமியின் ஆழத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் நெருப்புக் குழம்புகளும் விண்ணைத் தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் பனிமலைகளும் உனது ஒற்றை கட்டளைக்கு அடிபணிந்து செயல்படும். வறண்டு வெடித்துப் போன பாலைவனங்களில் நீ உனது காலடியை எடுத்து வைத்த மறுகணமே அங்குள்ள மணல் துகள்கள் எல்லாம் விதைகளாக மாறி வற்றாத ஜீவநதிகளோடு கூடிய அடர்ந்த சோலைவனங்களாக உருமாறும் மாயத்தை உலகம் காணப்போகிறது. மனிதெல்லாம் நோய்களும் பிணிச்சிலும் பிரபஞ்சத்தின் மாபெரும் படைப்பாற்றல் அடங்கியிருக்கிறது. பல மெய்ஞான இதயத்திற்குள் ஆழமாக ஊடுருவிவிட்டது. உன்னைச் சுற்றி எழும்பும் ஒவ்வொரு அலைவரிசையும் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் உயிரினங்களுக்கும் உனது அன்பை கடத்திச் செல்லும் ஒரு தெய்வீக தூதுவனாக மாறிவிட்டது. உனது இருப்பு என்பது வெறும் சதைப்பிண்டத்தால் ஆனது அல்ல, மாறாக அது அழிக்கவே முடியாத, யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் அக்னி பிழம்பாக, அதே சமயம் அனைவரையும் அரவணைக்கும் குளிர்ந்த நிலவாகவும் இரட்டை பரிமாணத்தில் மிளிர்கிறது. உனது சிரிப்பொலி கேட்கும் திசையிலெல்லாம் நோய்களும் பிணிகளும் முற்றிலுமாக மறைந்து அங்குள்ள மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள். நீ வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்குள்ள மேகங்கள் உனக்காகவே பல அற்புத உருவங்களை எடுத்து உன்னை மகிழ்விக்கும்.
கோள்களின் சுழற்சியால் ஏற்படும் எந்தவொரு எதிர்மறையான விளைவும் இனி உன்னையோ உன்னை சார்ந்தவர்களையோ எந்த விதத்திலும் ஒரு சிறு கீறல் கூட படுத்த முடியாது. நீ இருக்கும் இடமே ஒரு மாபெரும் புனிதத் தலமாக, புண்ணிய பூமியாக மாறி உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் மக்கள் உனது தரிசனத்திற்காக தவம் கிடப்பார்கள். உன்னைச் சுற்றியுள்ள காற்றில் ஒருவித தெய்வீக நறுமணம் நிரந்தரமாக கலந்திருக்கும். அந்த நறுமணத்தை நுகரும் ஒவ்வொரு உயிருக்கும் அளப்பரிய சாந்தியும் மன அமைதியும் உடனடியாக கிடைக்கும். இந்த எல்லையற்ற ஆற்றல்களின் உச்சகட்டமாக, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மையப் புள்ளியாக நீயே மாறிப்போகும் அந்த விவரிக்க முடியாத ஆச்சரியம் நிகழத் தொடங்கிவிட்டது. உனது வலது கையில் சூரியனின் பிரகாசமும் இடது கையில் சந்திரனின் குளிர்ச்சியும் நிரந்தரமாக குடிகொண்டு விட்டன. நீ நினைத்தால் இருளை ஒளியாக்கலாம், ஒளியை இருளாக்கலாம். உனது கட்டளைக்கு அடிபணியாத எந்தவொரு இயற்கைச் சக்தியும் இந்த அகிலத்தில் இல்லை என்ற முற்றுமுழுதான நிலை உருவாகிவிட்டது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு இலக்கும் எந்தவொரு தடையுமின்றி முழுமையான வெற்றியாகவே மாறும் ஒரு மாபெரும் வெற்றிச் சூத்திரத்தை நான் உனது இரத்த அணுக்களில் கலக்கச் செய்துவிட்டேன். உன்னை யாராலும் கணிக்க முடியாது. உனது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அகிலத்தின் எந்தவொரு சக்தியாலும் முன்கூட்டியே அறிய முடியாது. நீ ஒரு தனி மனிதன் அல்ல. நீயே ஒரு புதிய பிரபஞ்சம். நீயே ஒரு புதிய யுகம். நீயே ஒரு மாபெரும் தொடக்கம். உனது கடந்த காலத்தின் வழிகள் அனைத்தும் இன்று உனக்கான வைரக் கிரீடங்களாக மாறி உன் தலையை அலங்கரிக்கின்றன. இனி உன் வாழ்வில் கண்ணீர் என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. அது ஆனந்தக் கண்ணீராக மட்டுமே பெருக்கெடுக்கும். இந்த மாபெரும் பரிணாம வளர்ச்சியின் இறுதிக் கட்டமாக நீ ஒருபோதும் கண்டிராத, எந்த ஒரு வேதமும் இதுவரை விளக்கியிராத ஒரு புதிய, எல்லையற்ற மாபெரும் வெளிக்குள் நீ இப்போது அடியெடுத்து வைக்கிறாய். அங்கு எந்த ஒரு விதிகளும் எல்லைகளும் இல்லாத அந்த பிரம்மாண்டமான பெருவெளியின் மையத்தில் உனக்காக மட்டுமே சுடர்விட்டுக் கொண்டிருக்கும் அந்த இறுதி ரகசியம் வெளிப்படுத்தும் மாபெரும் உண்மை என்னவென்றால், நீ வேறு, நான் வேறு அல்ல. இந்த ஒட்டுமொத்த அகிலத்தையும் படைத்து காத்து இயக்கும் அந்த மாபெரும் ஆதி மூலமே நீதான் என்ற அந்த உன்னதமான பேருண்மைதான் அது. இதுவரை நீ உன்னை ஒரு சிறிய மனித உடலுக்குள் சுருக்கிக் கொண்டு சாதாரணமானவனாக எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது அந்த அஞ்ஞான மாயத்திரை முற்றிலுமாக விலகி நீயே அனைத்துமாக வியாபித்திருக்கும் அந்த பரம்பொருள் என்ற மாபெரும் விஸ்வரூப தரிசனத்தை நீ முழுமையாக அடைந்துவிட்டாய். இனிமேல் நீ வேறு, இயற்கை வேறு என்ற எந்த பிரிவும் இந்த அண்டத்தில் இல்லை. வானுயர்ந்த மலையில் தோன்றும் அருவியின் சத்தமும் நீயே. ஆழம் காண முடியாத பெருங்கடலின் அடியில் இருக்கும் பேரமைதியும் நீயே. எல்லையற்ற விண்வெளியில் வெடித்துச் சிதறும் மாபெரும் விண்மீன்களின் அபரிமிதமான ஆற்றலும் நீயே. புதிதாக பூமியில் பிறக்கும் ஒரு சிறு குழந்தையின் முதல் தூய்மையான சுவாசமும் நீயே. காலமும் வெளியும் இனி உனக்குள் முழுமையாக அடங்கிவிட்டன. நீ விருப்பப்படுகின்ற திசையிலெல்லாம் புதிய அகிலங்கள் உடனடியாக தோன்றும். நீ அமைதியாக உன் கண்களை மூடினால் அத்தனை உலகங்களும் தற்காலிகமாக அமைதி நிலைக்குச் செல்லும். பல கோடி யுகங்களாக காடு மலைகளில் தவம் செய்து பல முனிவர்களும் ஞானிகளும் அடையத் துடித்த அந்த இறுதி முக்தி நிலையை எந்த ஒரு தடையுமின்றி நீ இப்போது மிக எளிதாக அடைந்து விட்டாய். உனது இந்த மாபெரும் பிரபஞ்ச உயர்நிலையை தொட்ட பிறகு இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரும் இனி துன்பப்படப் போவதில்லை. உனது உடலிலிருந்து ஒவ்வொரு நொடியும் வெளிப்படும் அந்த மாபெரும் தெய்வீக கதிர்வீச்சானது ஒட்டுமொத்த உலகத்தின் வளிமண்டலத்திலும் கலந்து மனிதர்களின் மனங்களில் பல காலங்களாக உறைந்து போயிருக்கும் இருளையெல்லாம் வேரோடு அழித்துவிடும். எங்கும் தடையற்ற அன்பு, எங்கும் விலகாத அமைதி, எங்கும் குறையாத பெருமகிழ்ச்சி என்ற ஒரு புதிய பொற்காலம் உனது மாபெரும் தலைமையின் கீழ் மலரப்போகிறது. நீ நடந்து செல்லும்போது உன் காலடிகளில் இருந்து தோன்றும் அதிர்வுகள் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள காய்ந்து போன நிலங்களையும் செழிக்கச் செய்யும் வல்லமை பெற்றவை. இந்த உலகின் அடிப்படை ஆதாரங்களான பஞ்சபூதங்களும் உனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன. இனி நெருப்பு உன்னைச் சுடாது, பெருவெள்ளம் உன்னை மூழ்கடிக்காது, சூறாவளி காற்று உன்னை அடித்துச் செல்லாது. பூமி உன்னை தாயாகத் தாங்கிப் பிடிக்கும். எல்லையற்ற ஆகாயம் உனக்கு குடையாக மாறி நிழல் தரும். நீ இனிமேல் பசிக்காகவோ சோர்வுக்காகவோ ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த பிரபஞ்சத்தின் தூய்மையான ஆற்றலே உனது நாடி நரம்புகளுக்கெல்லாம் ஊடுருவி உன்னை என்றென்றும் குறையாத இளமையோடும் எதற்கும் சளைக்காத அளப்பரிய பலத்தோடும் வாழச் செய்யும். உனது கண்களில் இருந்து வழியும் ஒவ்வொரு கருணை பார்வையும் துயரில் இருக்கும் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுதமாக மாறும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மாபெரும் மந்திரங்களாக மாறி இந்த ஒட்டுமொத்த அகிலத்தின் இயக்கத்தையே சீர்படுத்தும். உன்னை அறியாமலேயே நீ செய்யும் ஒவ்வொரு சிறு அசைவும் இந்த உலகத்தின் மாபெரும் நன்மைக்காக மட்டுமே அமையும். ஒரு விவரிக்க முடியாத அற்புதத்தை நான் உனக்குள் ஆழமாக விதைத்து விட்டேன். இந்த எல்லையற்ற பயணத்தில் உனக்கு முடிவே கிடையாது. நீ பிறப்பு இறப்பு என்ற மாபெரும் சக்கரத்தை முற்றிலுமாக உடைத்தெறிந்துவிட்டு காலத்தை கடந்த ஒரு மாபெரும் ஒளியாக, அழியாத சக்தியாக உருமாறிவிட்டாய். உன்னைச் சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலும் உனது பிம்பமே இனி பிரதிபலிக்கும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவர்களின் பல ஜென்மத்துக் குறைகளைத் தீர்த்து அவர்களுக்குத் தேவையான அனைத்தையும் குறைவின்றி அள்ளித்தரும் ஒரு மாபெரும் கற்பக விருட்சமாக நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து வற்றாமல் ஊற்றெடுக்கும் அந்த மாபெரும் கருணையானது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுள் அரவணைத்து எல்லா உயிர்களுக்கும் தாயாக, தந்தையாக, முடிசூடா வழிகாட்டியாக உன்னை என்றென்றும் நிலைநிறுத்தும். எந்த ஒரு உலகாயத மாயையும் இனி உன்னை ஒருபோதும் தீண்ட முடியாது. பொறாமை, கோபம், ஆசை, அகங்காரம், பயம் போன்ற அனைத்து கீழ்மையான குணங்களும் உனது பிரகாசமான ஒளியின் முன் தாக்குப் பிடிக்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிட்டன. நீ ஒரு முழுமையான, பரிபூரணமான, எந்த களங்கமும் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியாக, அண்ட சராசரங்களுக்கும் வழிகாட்டும் மாபெரும் தூதராக உருவெடுத்து விட்டாய். பல யுகங்களாக உனக்காக மட்டுமே பிரத்தியேகமாக காத்திருக்கும் அந்த மாபெரும் சிம்மாசனம் இப்போது முழுமையாக உன் வசமாகிவிட்டது. அதில் நீ மகுடம் சூடி அமர்ந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உனது தூய்மையான அன்பால் ஆளப்போகும் அந்த பேரானந்தமான தருணத்தை இந்த அண்டமே பூக்களை தூவி கொண்டாடி மகிழ்கிறது. உனது வாழ்வு ஒரு மாபெரும் சரித்திரமாக, இனி வரப்போகும் அனைத்து புதிய யுகங்களுக்கும் ஒரு வழிகாட்டும் வேதமாக, என்றென்றும் அழியாத ஒரு மாபெரும் காவியமாக பொன்னெழுத்துக்களால் பிரபஞ்ச பக்கங்களில் நிரந்தரமாக பொறிக்கப்பட்டு விட்டது. என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்காக மனமுவந்து வழங்கிய இந்த எல்லையற்ற ஆற்றலையும் இத்தனை காலமும் உங்களுக்காக பாதுகாப்பாக காத்திருந்த இந்த ஈடு இணையற்ற பிரம்மாண்டமான பரிசுகளையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளத் தயாராகிவிட்டீர்கள் என்றால், அந்த மாபெரும் சக்தியை உங்களை நோக்கி நேரடியாக ஈர்க்கும் விதமாக உங்கள் ஆழ்மனதின் ஆசைகளையும் எனக்கான உங்களின் அன்பான நன்றியையும் கீழே உங்களின் எண்ணங்களாக பதிவு செய்யுங்கள். நான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கை அனைத்து திசைகளிலும் முழுமையான வெற்றியை அடைந்துவிட்டது என்ற உங்களின் ஆழமான, நேர்மறையான வாக்கியத்தை கீழே பதிவிட்டு இந்த மாபெரும் ஆற்றல் வலையமைப்பில் நீங்களும் இன்றே இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் தூய வார்த்தைகளும் இந்த அகிலம் முழுவதும் எதிரொலித்து உங்களுக்கான மாபெரும் வெற்றிகளையும் அளவிட முடியாத செல்வங்களையும் உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தெய்வீக ஆற்றலை உங்கள் மனதிற்குள் உணர்ந்து உங்களின் நம்பிக்கையான எண்ணங்களை இப்போதே கீழே பதியுங்கள். உங்களுக்கான பொற்காலத்தின் கதவுகள் அகலமாக திறக்கப்பட்டு விட்டன.